السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் யாவரின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், இஸ்லாம் இப்பொழுது இவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம், மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஹிஜ்ரத் பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் யாரார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய அடியாரும் சேவகருமான ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்ற ஒரு அடிமையும், இஸ்லாம் அல்லாத ஒருவர் வழிகாட்டுவதற்காக வந்த அப்துல்லா இப்னு உரைகித் என்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதரும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இருந்தார்கள். இந்த பயணமானது 14 நாள்கள் பயணிக்கக்கூடியதாகும். இந்த 14 நாள்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் கூட வந்த இந்த சஹாபாக்களும் அடிமையர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ படிப்பினைகள் கற்றிருக்கலாம். அதில் ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் நாம் பார்த்ததை போல் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சம்பவத்தில் வரக்கூடிய மூதாட்டி வர்ணித்ததை நாம் பார்த்தால், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேரடியாக பார்த்தால் இருந்திருக்குமோ அதை நம்முடைய கற்பனைக்கு கொண்டு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் சிறு தூரம் போய்கிட்டு இருக்கும் பொழுதே பசி எடுக்குது. உடனே அந்த நடுக்காட்டுல இருக்கக்கூடிய ஒரு குருசு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு வயதான மூதாட்டி இருக்காங்க. முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. போன சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த மூதாட்டி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் அவங்க சைட்ல திரும்பினா அங்க ஒரு மலட்டு ஆடு, பால் கறக்க முடியாத ஒரு மலட்டு ஆடு இருக்கு. அதை பார்த்தோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த ஆட்டை எங்கள்கிட்ட தாங்க, நாங்க பால் கறந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூதாட்டிக்கு லேசா சந்தேகம், என்னடா அது, ஒரு மலட்டு ஆடு, அது பாலே கறக்க முடியாது, அதுல போய் நீங்க ஆட்டை தாங்க நாங்க பால் கறந்துக்கிறோங்கிறாங்களே, இவங்க வித்தியாசமானவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு அந்த ஆட்டை கொடுத்துட்டு அந்த மூதாட்டி அந்த கிழவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உற்று கவனிக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆட்டை வாங்கி பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு பால் கறக்கும் போது அந்த மடி இல்லாத பால் கறக்கக்கூடிய அந்த மடி இல்லாத அந்த ஆட்டிற்கு அல்லாஹு தஆலா பால் கறக்கக்கூடிய அந்த மடியை வர வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரும் கேட்கறாங்க, மூதாட்டிட்ட ஒரு சட்டி தாங்க, பால் நாங்க எடுக்கிறதுக்கு சட்டி தாங்கன்னு கேட்கறாங்க. நம்மள மாதிரியே நம்ம என்ன செய்வோம், ஏதாவது புதுசா வேணும், புதுசா ஏதாவது வரப்போகுது அப்படின்னா பெருசா நினைப்போம், பெருசா எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி அந்த மூதாட்டியும் வீட்லயும் நல்லா பல பெருசா இருக்கிற சட்டியை தூக்கி கொடுத்துடுறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துடுறாங்க. முதல்ல ஒரு சட்டி நல்ல பால் நிறைய நிறைக்கிறாங்க. நிறைச்சு இந்த பக்கம் உள்ள சில பேர் அந்த 3 பேத்துல ஒரு ஆட்டை கொடுத்து குடிக்க சொல்றாங்க. அதை குடிச்ச பிறகு திருப்பி இன்னொரு சட்டி நிறைய பிடிக்கிறாங்க. அதை இந்த பக்கம் உள்ள பேர்கிட்ட கொடுக்கறாங்க. குடிச்சு முடிச்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்டை கொடுத்ததுக்கு பரிசாக அந்த மூதாட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக, எப்படி ஒரு மலட்டு ஆட்டுல இத்தனை முறை திரும்பவும் பானை நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் கறந்துகிட்டு இருக்காங்க. திருப்பி அந்த பரிசு அளிக்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மூதாட்டிக்காண்டி திருப்பி பால் கறக்குறாங்க. சட்டி நிறைய கறந்து அந்த மூதாட்டிட்ட கொடுக்கறாங்க. அந்த மூதாட்டிட்ட சட்டி நிறைய பாலை கொடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதற்கப்புறம் இந்த மூதாட்டியாகிய உம்மு மஅபத் அவருடைய கணவர், இதுவரைக்கும் இந்த மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இந்த வியப்பான விஷயத்தை பார்க்கும் வரை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு போன பிறகு உம்மு மஅபத் அவர்களுடைய கணவராகிய அபு மஅபத் அவங்க வீட்டுக்கு வராங்க. உம்மு மஅபத் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு என்ற விஷயமே தெரியாது. யார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யார்
நபி என்ற விஷயம் எதுவுமே உம்மு மஅபத் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அபு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சு வச்சிருக்காங்க, கேள்விப்பட்டு வச்சிருக்காங்க. அதனால உம்மு மஅபத் அவங்கள்ட்ட அந்த மூதாட்டிட்ட அவங்களுடைய கணவர் அபு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, சட்டி நிறைய பானை இருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மூதாட்டி அப்பதான் வர்ணிக்கிறாங்க, ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணித்ததில் சிறப்பானது என்னவென்றால் இந்த ரிவாயத்தை நமக்கு கிடைக்கும். அப்படி அவர்கள் மூக்கு இப்படி, அவர்கள் மொழி இப்படி, அவர்கள் கண்ணங்கள் இப்படி இருக்கும் அவங்களுடைய என்று தலையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறார்கள். இதுவரை இவர்கள் வர்ணித்தது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் வர்ணித்தது கிடையாது. அப்படி தன்னுடைய கணவரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்து கூறுகிறார்கள். நாம் ஸ்டார்டிங்ல சொன்னபாது மலட்ட ஆடு, இந்த ஆட்டுக்கு பால் கறக்கக்கூடிய மடியே இல்லை. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைப்பட்டதோட அந்த மலட்ட ஆட்டுக்கும் அல்லாஹ் தஆலா மடி இறக்கினான், பால் கறக்க மடி இறக்கினான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பட்டதின் காரணத்தால் அந்த ஆடு சுமார் 22 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறது, ஹயாத்தாக இருந்திருக்கிறது. சுமாரா ஒரு ஆடு எத்தனை வருஷம் ஹயாத்தா இருக்கு அப்படின்னா 5 to 6 வருஷம் இருக்கும். நமக்கே பார்த்திருக்க மாட்டோம், தெரியாது. ஏனென்றால் நம்ம ஒரு ஆட்டை 1 வருஷத்துக்கு மேல விட்டு வைக்கிறது கிடையாது. ஒண்ணு குர்பானி கொடுத்துருவோம், இல்ல அக்கீக்கா வந்துரும், இல்ல அறுத்துருவோம் சாப்பிடுறதுக்காக. இப்படி இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு ஆட்டுடைய ஆயுள் காலம் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் சுமாராக 5 to 6 வருடம் ஒரு ஆட்டினுடைய ஆயுள் காலம். ஆனால் அந்த ஆடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பட்டதின் காரணத்தால் 22 வருடம் அந்த ஆடு வாழ்ந்திருக்கிறது. கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த ஆடு இறந்ததற்காக சஹாபாக்கள் சென்று அந்த ஆட்டை பார்த்தார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடு அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பெற்றதால் ஒரு மலட்ட ஆட்டிற்கு கூட எவ்வளவு சிறப்பு கிடைத்திருக்கிறது. சஹாபாக்கள் வந்து அது மரணத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வர நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.